எல்லாம் முடித்து சித்தரமுக சாவடியிலே வந்து அமர்ந்து நாட்டு மக்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் உள்ள போங்க. அகட்டும் என்ற குருடைய திருமண அரமனைக்குள்ளே வருகிறார். முடியாத்தர்மன் வருகின்ற பொழுது சோழரை கண்ணிலே கண்டார். அப்ப சொன்னார் முடியாசாமி, ஆனால் தென்னாட்டை ஆளக்கூடிய சோழ மன்னருக்கு இந்த குருடையாத்திரமுடைய சாமி சாமி வணக்கம் உண்மையா தோன்றேன். வாழ்வாய் வளம் வருவாய் வல்லமன போல இருப்பீங்க. மேல எழுந்துருங்க ஐயா. அந்த நேரத்தில் முடியாத்திரவரைத்தானே பக்கத்து நாட்காலிகளான கொண்டு வந்து ஓட்ட அமர சொன்னார். ஐயா முடியாத்திரவரே, காரால குளத்திலே இருந்த வேளாள பூபதி அல்லவா நீங்க வந்து என்னிடத்தில் அடிபடையலாமா? மிக்க சந்தோஷம், அமருங்கள். யாருக்கு அனுப்பெண்டுகளா ஒரு சீக்கிரமாக தருமனுக்கு பால் பழம் கொண்டு வந்து கொடுங்க என்ற கட்டளை பிறப்பித்தார் சோழ மன்னர். அந்த நேரத்திலே அனுப்பெண்டுகள் தானே பால் பழமானது கொண்டு வந்து முன்னால வச்சாங்க. ஏலம் இரணி கொண்டு வந்து முன்னால வச்சாங்க. அப்ப முடியாத்திரம சோழ நாட்டில் தானே தன்னே அண்ணாம் அப்ப கேட்டார் சோழ மன்னர். ஐயா ஐயா தருமரே, எங்க நாடு எங்களை தேடி எங்க அரசுக்கு வந்திருக்கிறீங்களே, என்னங்க ஐயா விவரம்? ஐயா சோழி இல்லாம சோழியன் குடுமி சும்மா ஆடாத சொல்லுவாங்க. இவ்வளவு காலங்களுக்கு பொறுப்பாடு இப்படி நடக்க முடியாம அத்தனைக்கு ஆவி இல்லாம தள்ளாடி தருமாறி சோழ நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன காரணம் கேட்கிறீங்க? ஐயா சோழ மன்னா, எங்களுக்கு நாடு நகரெல்லாம் கொடுத்து ஆதரிச்சு வச்சது நீங்க எங்க ஐயன் கோலத்தாக்க ஒரு காலத்திலேயே. ஆனா ஏதோ வாரம் நாங்களும் தானே
ஈசன் கொடுத்த வரம் இனிய வரம் பரமன் கொடுத்த வரம் பாலன் வரமானது எங்களுக்கும் மக்கள் கிடைச்சு வணக்கம் உள்ளது என்று மக்களுக்கு கல்யாண காரியம் எல்லாம் முடிச்சாச்சு. ஆமாங்க. நாங்க நீங்க தான் நாடு நகர் கொடுத்து எங்களுக்கு ஆதரிச்சு வச்சீங்க. சொல்லுங்க. நாங்கள் கொடுத்த போலமூடி பட்டம் பெரிய வட்டம் இருக்குது. அதுதான் நீங்க உங்களுக்கு தானே அந்த பெரிய வட்டத்தை என்னுடைய மூத்த குமாரன் பொன்னாமலசாமிக்கு பட்டங்களை சூடி அந்த பொறுப்பை எல்லாம் ஒப்படைச்சிட்டா அப்புறம் நாங்க சிவனேன்னு இருப்போம். அதனால எங்க ஐயா உங்க இடத்துல நாடி வந்திருக்கிறோம். ஐயா எங்களுக்கு என்ன தெரியும்? ஐயா தரமரே ஒண்ணும் தெரியாது. ஆகையால நீங்க தான் மும்முடி சூழல். மும்முடி சோழன் அல்லவா? உங்களுக்கு பட்டம் எல்லாம் எப்படி சூடுறது, அதை எந்த நாள் செய்யணும் என்பதெல்லாம் தாங்களுக்கு தான் தெரியும். அதனால ஐயா நீங்களே வந்து உங்களுடைய தலைமையிலேயே எப்படி பட்டம் சூடலாம், எந்த நாள்ல பட்டம் சூடணும், அதையெல்லாம் உங்களுடைய தலைமையில நீங்களே வந்திருந்து என்ற பையன் மூத்தகுமாரனுக்கு இந்த முடிசூட்டு விழாவை நடத்தி கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போகுங்க சுவாமி. அதனாலதே தங்களிடத்துல நாடி வந்திருக்க உதவி. ஐயா தருமரே, காத்ததே காத்த கடவோவ காக்க வேணும்னு சேலம் சோழன் பாண்டிய 3 நாட்டு மன்னர்கள் நாங்க இருக்கிறோம். நாங்க 3 பேரும் தானே இதுவரையிலும் முந்தின நீளம் மொத்த நீர் ஓலமூடி தட்டம் பெரியவிட்டுத்தனம் பெரிய தனம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருந்தோம் தரும் கருத்தாப்பட்டத்தை. அதையும் இனிமேல் 18 பாளையம் 51 கிராமத்துக்கு தானே தேச விசாரணை செய்யறதுக்கு மகனத்தை தானே உங்க மகனுக்கு சூடலாம்னு சொல்கிறீங்க. நாங்க 3 நாட்டு அரசுகளை ஒன்று சேர்ந்து கலந்துகிட்டு வர்றோம். இதற்காக நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஒரு சீக்கிரமாக அரண்மனை ஜோசியரை அழைத்து நேரங்காலமானது பார்த்துருங்க. எந்த நேரங்காலத்துல வட்டம் சூடணும் என்பதை எல்லாம் நேரங்காலங்களானது பார்த்து நாங்களே வந்து நடத்தி கொடுக்கிறோம். இதுக்காக நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், சற்றே பொறுத்திருங்க என்று சொல்லி சோழவன தானே உன்னுடைய உனக்கு ஆறுதலம் சொன்னாங்க. ஒரு சீக்கிரமாக சோழவன நாடு அரசவைகளை மந்திரி வியாபாரம் அமர்ந்திருக்கின்ற பொழுது அரண்மனை ஜோசியரை அழைத்தார். அரண்மனை ஜோசியரை அழைத்து அப்பா ஜோசியரை இந்த ஆண்டுக்குள்ள ஆனா பொன்னி வளநாட்டில்தான் பொன்னாமலசாமிக்கு பட்டம் சூட வேணும், முடிசூட்டு விழாவுக்கு தக்கபடியான ஒரு நாள குறிபார்க்கலாம் என்று சொல்லி தேதியானதை குறிக்க சொன்னார். அதன் பிரகாரமே அரண்மனை ஜோசியர் அந்த சோழ நாட்டில் தானே கட்டையட காயிரங்கோ அம்மா சாமியாமா பார்த்தாரே கண்ணே கட்டையட காயிரங்க கண்ணே கணித்து பார்க்கின்ற பொழுது ஆனால் இருக்க மனை ஒதுக்க திசரத கும்ப லக்கணம் இருக்க மனை ஒதுக்க திசரத கும்ப லக்கணம் 1 2 3 9 12 27 இந்த 27 12 9 இதையெல்லாம் கணித்து பார்க்கின்ற பொழுது மன்னா முடிசூட்டு விழாவுன்னு சொன்னா நட்சத்திரம் 27 9 கிரகம் 12 ராசி நட்சத்திரம் 27 இந்த 27 பாருங்க ஒரு குழந்தையானது பரணியிலே பிறந்தது மெய்யானால் நாளைக்கு இவன் தரணிகள்லாம் ஆளக்கூடிய உலகம். அதே போல வருகின்ற ஆவணி மாதம் 5ஆம் நாள் ஆனதோ திங்கட்கிழமை அன்னைக்கு அருமையான நாள், சிவனுக்கு உகந்த நாள். திங்கட்கிழமையோ வருக நெடுநாள். ஆனா உங்க மூத்த குமாரன் பட்டம் கட்டி நீண்ட நாளைக்கு ஆட்சியாள வேணுமல்ல. அருமையான நாள், ஜீவன் இருக்குது, நேர்த்தி இருக்குது, சுப ஓரைகள் கூடி இருக்குது, மேல் நோக்கி நாளாக இருக்குது, வளர்பறையாக இருக்குது. அருமையான நாளுங்க. திங்கட்கிழமை எனக்கு ஏறிய பொழுது வேலைக்கு மேல வந்து பண பொழுதுக்கு மாறதுக்குள்ளாக பட்டம் சூடுறதுக்கு அருமையான நாள். நட்சத்திர பரணி நல்லது, தரணி எல்லாம் ஆளக்கூடியதற்கு மிக சிறப்பாக இருக்கும். சரி சரி நல்லதுங்க.
அப்படின்னா நீங்களே வந்துடணும் திங்கக்கிழமை. இதையெல்லாம் நீங்க வாயில சொன்னா அங்க போறக்குள்ள மறந்துடுவேன். நான் போய் எப்படி இதை சொல்ல முடியும் மகன்கிட்ட? ஒரு ஓலையில எழுதி கொடுங்க ஓலைகளை என்று சொல்ல அதன் பிரகாரமே ஜோசியர்தானே வரும் மட்டியிலோ சாமிய பனையோனே பனையோனே மரத்தோனே ஜோசியர் நான் ஒடிச்சு பனையோனே பனையோனே ஓலையானது எழுதி கையிலே கொடுத்தார். அப்ப சோழ மன்னர் வாங்கினார். ஜோசிகரை அனுப்பிவிட்டு ஐயா முறையா தருவரை சொல்லுங்க. வருகின்ற ஆவணி மாதம் 5ஆம் நாள் ஆனதோ திங்கட்கிழமை எனக்கு பட்டம் சூட்டு விழாவுன்னு தேதி குறிச்சிருக்குது. சரி. ஆனா இந்த பட்டம் சூட்டு விழாவுக்கு தாங்களே வந்து நடத்தி கொடுக்க முடியாது கட்ட சொல்றீங்க. பட்டம் சூடு சாதாரணமான காரியம் கிடையாது. ஆனால் 32 பாளையத்துக்கு உட்பட்ட கிராமங்களிலே 7 தண்ணித்துறைகளை சென்று பொன்னாமல சாமியானவர்கள் மூத்த குமாரன் 7 தண்ணித்துறைகளை சென்று தலை ஒழித்து விட்டு 7 தீர்த்தமானது கொண்டு வர வேணும். சரி. கொண்டு வந்து உங்களுடைய காணி குலதெய்வம் செல்லாண்டியம்மனுக்கு 18 அபிஷேகமானது பண்ண வேணும். சரி. அடுத்தபடியாக வளநாட்டு மாளிகைகளான யாக சாலைகள் அமைத்து ஐயமார 1000 பேர் வந்திருந்த ஓமங்கள் நடத்த வேணும். 3 கால வேள்விகள் நடத்தி 3 நாள் விழாவாக இந்த விழாவை நடத்தணும். திங்கட்கிழமை எனக்கு காலையிலே பொன்னாமல சாமிக்கு பட்டம் சூட்டு விழா முடிசூட்டு விழா. ஆனா இந்த விழாவானது 3 நாள் விழாவா நடத்தணும். ஐயமார 1000 பேரை வரவழைத்த வளநாட்டு மாளிகையிலே வேள்விகள் ஹோம குண்டங்களானது நடத்தி 32 பாளையத்து மக்களையும் வரவழைத்து பட்டம் சூட்டு விழா. பட்டம் சூட்டு விழாவுக்கு செல்லாண்டியம்மனுக்கு முதல்ல 18 அபிஷேகமானது பண்ணி பூஜை முடிக்கணும். அடுத்தபடியாக இந்த முடிசூட்டு விழாவை நடத்தணும். பல்லாக்கு அலங்கரிச்சு பல்லாக்கின் மீது பவனியை வந்து 32 பாளையத்துக்கு உட்பட்ட கிராமங்கள் தான் 7 தண்ணித்துறைகளை தலைகுளிச்சு 7 தீர்த்தமானது கொண்டு வந்து அம்மனுக்கு தீர்த்தமானது விட்டு செல்லாண்டியம்மனுக்கு அபிஷேகமானது முடிச்சு ஆராதனை பூஜைகள் முடிச்சு பிற்பாடுதான் திங்கட்கிழமைக்கு பட்டம் சூட வேணும்ப்பா. ஆகையாலே இதற்குண்டான ஏற்பாட்டை எல்லாம் போய் நீ கவனிச்சு ரெடியா வையுங்க. வர வேண்டிய நேரத்துக்கு இருக்க வேண்டிய இடத்துல சேர சோழ பாண்டி அவர் 3 பேரும் வந்துடுறோம் என்று சொல்ல வாக்கும் அளித்தாரே நேரம் அப்பனுடைய தருவர். ஆனால் சோழமன்னா மிக்க சந்தோஷம். அங்க நல்லாது நல்லாது நலமுடனே சென்று வருகிறேன். அப்படி என்று புறப்பட்ட குருடைய தருவர்தானே பொன்னை வளர்நாடோ தேடி நாடோ தேடி பொன்னை வளர்நாடோ தேடி புறப்பாகாட்டு வாராகாரே வாராகாரே போலதே பொன்னை வளர்நாடோ தேடி நாடோ தேடி அங்கே அழகண்டா அண்ணாரே அண்ணாரே அழகண்டா அண்ணாரே அஞ்ச குதுர வேகம் குதுர வேகம் குதுரை வேகம் அண்ணாரே அண்ணாரே அங்க வளநாடு தேடியெல்லாம் தேடியெல்லாம் வளநாடு தேடியெல்லாம் வாராகாரே குன்றோடையா குன்றோடையார போலவே நாடு தேடியெல்லாம் தேடியெல்லாம் வளநாடு தேடியெல்லாம் தேடியெல்லாம் அங்கே வாராரா குன்னோடையா குன்னோடையார சாமி சாங்கால வேளையிலே சாமி சங்கம் அங்க பொழுது
பொழுது இறங்கும் வேலையிலே முன்னியரே அப்படி வளநாடு வருகின்ற பொழுது எங்க அன்னக்கொடி தாமரை அருணகிரி வளமானதானே அன்னவர் சோழ வளநாடு போன மன்னரை இன்னும் காணவில்லை சொல்லு அன்னவர் போன வழிவாக்கு வருவார் வருவார் என்று வழி மீது விழி வைத்து வரும் வழியோ காத்திருந்தார். அப்ப தர்மன் வருவதை கண்ணிலே கண்டார் தாமரை. சாமி வாங்க 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 வந்து என்ன வந்துட்டு போ. அங்க முடிச்சுக்கிட்டு வாருங்க. அங்கதான் வலிக்குது. வலிக்குதா? நீ போயிட்டு வர சொல்லிட்ட. ஆமா போயிட்டு வர கொலை துறக்குன்னு போக கிளம்பி அதான் வலிக்குது. சொன்னா கேக்குறீங்களா? நான் கேட்டுத்தானு போனேன். கேட்டு நீ தானே போத்தேன்னு. நீங்க ஏன் இப்படி துறக்குன்னு போனீங்கன்னு கேட்டேன். நமக்கு என்ன இல்லாம இருக்குது. நம்ம கிட்ட எல்லாம் இருந்து என்ன பண்ணுது? போயிட்டு வாங்கினே கேட்டு போறாமனு போனேன். அதான் வலிக்குது. வயசான காலத்துல 16 வருஷம் மாட்டம் நினைச்சுக்கிட்டு போனா இப்படி இருக்கு. போனா போச்சு அது வாங்கும். கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வாங்க. அந்த கரை நீ இதுதான் முனையோட பெரிய துன்பம். வந்தா கழுவுங்கன்னு முதல்ல சாப்பாடு போடணும். அந்த நேரத்துல முறையா தலைவர் தானே தண்ணீர் சாவடிகளே தாமரை வெந்நீரானது ஓட்டு வச்சிருக்க நீராடி நீர் புழிஞ்சு நீதி உள்ள காரான சாமியானவர்கள் சோமன் தோஞ்ச கட்டி சோமன் தொண்டு தோழனை விட்டார். தாமரை யார தொட்ட பாபமும் நீரை தொட்டா விலகும்னு சொல்லுவாங்க. தண்ணி வட்ட உடனே உடம்பு வெடுக்கு இருக்குது. கைகாலம் வலிச்சது வரையில நல்லா இருக்கு. ஒன்னும் வலிக்கல தாமரை ஒன்னும் வலிக்கல. பாட்டு சாப்பாடு அதுக்குள்ள சாப்பாடு வாருங்கள் என்றதானே. சரி அன்னவருக்கு தக்கபடியான அன்ன போஷணங்கள் சாப்பாடுகள் தானே பரிமாறினார். சரி அப்ப அன்னவர் சாப்பிட்ட பிற்பாடு தான்போலம் தரித்து மன்னவன் தேவி 22 பேர்களும் தானே உட்கார்ந்து இதை எப்படி செய்ய சொன்னாங்க என்ன ஏது என்ற விகரத்தை எல்லாம் தாமரை அன்னவரிடத்திலே கேட்கிறார். உத்து நல்லா நினைச்சாங்க உத்து நல்லா நினைச்சாரே அம்பு நல்லா நினைச்சாரே அம்பு ஓடி யோசனையே யோசனையே கொத்து நல்லா தான் நினைச்சார் கொத்து நல்லா நினைச்சார் கொத்து நல்லா நினைச்சார் ஒரு கோடி யோசனையே யோசனையே பத்து நல்லா தான் நினைச்சா பத்து நல்லா தான் நினைச்சா பத்து நல்லா தான் நினைச்சா கோடி யோசனையே அங்கே யோசனையே பத்து நல்லா தான் நினைச்சா பத்து நல்லா நினைச்சா பத்து நல்லா பல கோடி யோசனையே அன்னை யோசனையே மக்களிடத்திலே சொல்லி நாடு முழுவதும் தண்டோர் அடிப்பதும் அளப்புகள் தானே ஓலைகள் கொடுப்பதும் அதற்கு தக்கபடியான ஏற்பாட்டுகளை எல்லாம் மக்கள் கிட்ட செய்ய சொல்லல வந்த சொல்ல என்று தயாராகி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அண்ணனும் தம்பியும் அரைக்காணி மூவர்களும் தானே உன்னுடைய தருமன் தாமரை இடத்திலே வந்தாங்க. மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க. ஐயா தங்களுக்கு பணிவான வணக்கம் என்று அடிமனைந்து உரையாடுகின்ற பொழுது ஐயன் சோழ வளநாடு போனதாக சொன்னார்கள். ஐயா போன காரியம் என்னங்கய்யா மக்களே சோழன் பாண்டியர் மூவேந்த அரசர்களும் தானே சரி எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்திருக்காங்க பாரு. ஓலை கொடுத்து அனுப்பி விட்டார்களா? மிக்க சந்தோஷம். அதை வாசிச்சு பாருங்க. அப்படிங்களா? அப்ப பொன்னாம்பலசாமி அந்த ஓலை சுவடி எடுத்து படித்து பார்த்தார். படித்து பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதம் 5ஆம் நாள் ஆனதோர் திங்கட்கிழமை எனக்கு முடிசூட்டு விழா. அது மட்டுமில்லாம 32 பாளையத்துக்குட்பட்ட கிராமங்கள் தோறும் 7 தண்ணித்துறையிலே நீராடி தலை குளித்து விட்டு 7 தீர்த்தமானது கொண்டு வர வேண்டும். செல்லாண்டியம்மனுக்கு 18 அபிஷேகமானது வண்ணி பூஜைகள் முடிச்சு வளநாட்டு மாளிகளே 3 நாள் விழாவாக வேள்விகள் நடத்த வேணும் என்று சொல்லி அனைத்தும் ஓலை சுவடிகளை எழுதி இருக்குது. இதையெல்லாம் படித்து பார்த்து விட்டு ஐயா கவலை வேண்டாம், இதற்கு உண்டான ஏற்பாடு நாங்க கவனிச்சுக்கிறோம், 2 பேரும் கொட்டாட்ட வந்துருங்க என்ற வாக்கும் அளித்தாரே வளநாட்டு வாக்களித்து விட்ட என்ற உரிமை வருத்தவன் நாமளசாமி தானே. அப்ப யாரு கிடைச்சாங்க இதற்கு உண்டான ஏற்பாட்டை கவனிக்க வேண்டும் என்று சொல்ல வர கால காட்டு அம்மையா
வெற்றகாரடியம் வீரமாக கொங்க பறச்சு வெற்ற குளமாத்து வீரமாக அழைக்கின்ற பொழுது என் வீரமாக சாம்புகன் அம்மாவுடைய மடிமேல தலை வச்சு படுத்தூங்கிட்டு இருக்கிறேன் வீரமாக அம்மா டே வீரமாக எசமாங்கலத்தை வந்து யாரும் கூப்பிட மாட்டாங்க நான் போய் வாரேன் ஓடு அப்பா வீரபாகு மங்களம் உண்டாகட்டும் ஆகட்டுங்க அத்த நல்லா விகரம் என்னோ எசமானே அது வெட்டா ஜோதி என்னோ எசமானே இளைச்ச நல்லோ விகரம் என்னோ விகரம் என்னோ சாமி அன்புடானே சொல்லும் என்னோ எஜமானே உன்னை அழைத்த விகரம் என்னவென்று கேட்டால் ஒரு சீக்கிரமாக ஆணவக பல்லாக்கை அலங்கரித்துக் கொண்டு வா சிங்கமுக பல்லாக்கை சீக்கிரமாக எடுத்துக் கொண்டு வாமா ஏன்னா ஒரு சீக்கிரமாக 32 பாளையத்துக்கு உட்பட்ட கிராமங்களிலே சென்று 7 தண்ணித்துறையில நீராடி தலை குளிக்க வேணும் அது மட்டுமில்லாம நாட்டு மக்களுக்கெல்லாம் நீ தண்டூராவன் அழைப்புகள் விட வேணும் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தார் பொன்னாமலசாமி அதன் பிரகாரமே வீரபாகு சாம்புகன் இந்த கீகரை மேகரை 32 வாளையத்து மக்களுக்கும் தண்டூராவனோடு தகவலை தெரிவிக்க வேண்டும் சொல்லி சாமி என்ன விதம் மகாராணை இன்னும் வந்தோம் ஒரு சீக்கிரமாக காட கடத்தோரு கண்ணாடி ஒத்தோரு சீம கடத்தோரு சித்திரை அல்பேட்டை எல்லாம் வந்தனென்று ஆனால் சுவாமி நாட்டிலே உள்ள மக்கள் நலமோடு கேளுங்கள் காட்டிலே உள்ள மக்கள் கவனமாக கேளுங்க வீட்டிலே இருக்கின்ற மக்கள் விகரமாக கேட்க வேண்டும் வருகின்ற ஆவணி மாதம் 5ஆம் நாள் ஆனதோ திங்கட்கிழமை எனக்கு வளநாட்டு மாலையில உண்ணாமலசாமிக்கு பட்டம் சூட்டு விழா முடிசூட்டு விழாவாக சாமி இந்த 32 வாளையத்து மக்களும் இந்த முடிசூட்டு விழாவுக்கு வர சொல்லி இசமாக உத்தரவங்க சாமி 3 நாள் விழாவா நடக்குது ஆகையாக எல்லா மக்களும் வந்திருக்க சாமியோ அக்கா அடியா அக்கா இன்னைக்கான அன்னாடி நல்லா பேசும் இன்னைக்கான அக்காங்கிற ஏழை அப்படின்னு போறான் இன்னைக்கு என்ன வந்து இறக்கி உங்களுக்கு அடுத்தானே அட எதுக்கு அடிக்கிற எதுக்கு அடிக்கல சோமி அடே உங்களோட நிறுத்து நிறுத்திட்டு திடுகுடுன்னு வந்து அடிக்கிற ஆத்தா நிறுத்திட்டு நிறுத்திட்டியா ஆமாங்க எனத்துக்கு அடிச்ச சாமி அதுல பாருங்க எதுல பொன்னி வடநாடு முழுவதியா தீமைகளே வருகின்ற ஆவணி மாதம் 5ஆம் நாள் ஆனதோ திங்கட்கிழமை எனக்கு பொன்னாமலசாமிக்கு பட்ட சொல்றாங்க அதனால எல்லாத்தையும் வர சொல்லி எசமாக உத்தரவங்க சாமியோ வள்ளிக்கா உள்ள வயசு வந்துடுதா வள்ளிக்கா புள்ளையா யார் வள்ளிக்கா புள்ள எதுக்கு அடிச்ச சாமி எசமாக உள்ள வர சொல்லிக்கிறாங்க பட்டம் சொல்றதுக்கு நீங்க தான் ஊருக்கு பெருவீலாமா ஊதுகாமால வந்தவீலாமா அட சிலம்பா புள்ளையா சிலம்பா புள்ளையா சொல்லடா இன்னைக்கு தெளிவாய உனக்கு சொல்றானு பாரு வார ஆவணி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை எனக்கு பொன்னி வடநாட்டுல
பட்டம் சொல்றாங்க. அட பொன்னி அரிசி போட்டுத்தே ஆசுனே எனத்த சாப்பாடுதே வேணுமா சாப்பிடுறியா? உங்க கையிலையா? அருமையா இருக்கு. எத்தனை பேர் எம்பட கையினால தின்றுக்குறாங்க. செவட்டு பூனை செவட்டு பூ என்னடா நான் வந்து இந்த மாட்டு கடக்க மாட்டிட்டேன். யாரும் இன்னொருத்தர் வாராங்களா இருக்குது? இல்ல ஒருத்தர் வரல மத்த இன்னைக்கு சொல்றது வேணும். ஓ என்ன ஏனுங்க சமாச்சாரம்? அவனை என்னமோ வந்து திடுபுடுன்னு அடிச்சு அப்புறம் இந்த மாதிரின்னு என்கிட்ட விளக்கமா சொல்லவே மாட்டேங்கிறேன். இன்னைக்கு திணிவாள் இல்ல நம்மளதெல்லாம் 3 ஏடு வந்து சொல்லுவேன். அவ்வளவுதான் பார்த்து பொழுது சான்ஸ் கொடுக்கணும். நான் தான் அவனை எனக்கோ வந்திருக்கிறான்னு உனைய கூப்பிட நீ போறேன் எத்தனை போலாமா நம்ம கூட போய் பார்க்க போடாடே போட பக்கத்தூருக்கு போ. இந்த நேரத்தில் இப்படி வீரமாக சாம்புகள் 32 வாளையம் தண்டூராவானது மட்டும் நாட்டு மக்களுக்கெல்லாம் தகவலை தெரிவித்து வந்தான். இப்படி தகவலை தெரிவித்து வருகின்ற பொழுது ஒரு சீக்கிரமாக செம்பலிங்க பண்டாரத்தை கூப்பிட்டு, அப்பா செம்பலிங்கம், பட்டம் சூட்டு விழாவுக்கு வரக்கூடிய 32 வாளையத்து மக்களுக்கும் 18 வகை பதார்த்தங்களோடு அன்னதானமானது கொடுக்க வேணும். அதற்கு தேவையான ஆள்களை எல்லாம் சேகரித்து இதை நீயே கவனிச்சிருக்க வேணும் என்று கட்டளை பிறப்பித்தார் பொன்னாமலசாமி. அடுத்தபடியாக வீரபாக சாம்புகன் ஆணமுக பல்லாக்கு அலங்கரிச்சு கொண்டு வந்த அப்படி கொண்டு வருகின்ற பொழுது என்ற ஒரு வருத்த பொன்னாமலசாமி தானே அந்த பல்லாக்கு மேலேறி பவானியே இப்படி பல்லாக்கின் மீது பகவனியவரமலசாமி 32 வாளையத்துக்கு உட்பட்ட 7 நன்மைத்துறையில் தலை குளிச்சார். தலை குலைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் ஆடை ஆபரணமானது மாற்றிக்கொண்டு நிறகுட தீர்த்தமானது 7 தீர்த்தம் எடுத்தார். இப்படி 7 தீர்த்தமானது கொண்டு உடனே ஒரு சீக்கிரமாக ஒரு வடநாட்டு மாளிகைக்கு வருகிறாங்க. இப்படி இருக்க ஒரு சீக்கிரமாக வடநாட்டில் தானே வீரமாக சாம்பல் ஆரம்பங்கள் பெற்று பந்தல் பார்த்து அலங்கரி செய்யிட்டு இருக்கிற. இப்படி எல்லாம் வடநாடு திருவிழா கோலங்களாக இருக்குது. இந்த நேரத்தில் ஐயவாறு 1000 பேர் வர வேணுமில்லை யாகசாலைக்கு என்று சொன்ன பிரகாரம் ஐயவாறு 1000 பேர் கட்டமானசுகள் கொடுத்து அவர்களை வரவழைச்சு நடத்துகிற 3 நாள் வேள்விகள் அதற்குண்டான யாகசாலைகளானது அமைச்சு இந்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்க அந்த வடநாட்டு மாளிகையில எம்பெருமா மாயவர் துணையோடும் முதல் கால பூஜைகள் நடக்குது. வடநாட்டு மாளிகையில் வேள்விகள் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி 3 நாள் விழாவாக இதற்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுகின்ற பொழுது அந்த கீகரை மேகரை 32 மாளிகத்து மக்களும் பட்டம் சூட்டு விழாவுக்குத்தானே ஒரு சீக்கிரமாக புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி வந்து வாழ்ந்தாரே மக்கள் வந்து வாழ்ந்தாரே வங்காட்டு போலையல்லோ வந்து வாழ்ந்தாரே வந்து வாழ்ந்தாரே அங்காட்டு போலையல்லோ சுத்தி வாழ்ந்தாரே மக்கள் சுத்தி வாழ்ந்தாரே புளியாட்டு போலையல்லோ மக்களாது சுத்தி வாழ்ந்தாரே சுத்தி வாழ்ந்தாரே எல்லரச்சா எல்விலகாத எக்கரவலம் கூட்டங்களும் கொள்ளரச்சா கொள்விலகாத கோடி மக்கள் 32 வாளையத்து மக்களும் வடநாட்டு மாளிகளை வந்து குவிந்த வண்ணமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்க அந்த வடநாட்டு மாளிகை தானே ஐயமாறு 1000 பேர்கள் வந்திருந்த
இந்த வேள்விகளானது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா. வளநாடு திருவிழா கோலங்களாக இருக்குது. எங்க அழுக்கான தங்கட்சி ஒருவரமாக அன்னமார் ஒருவரமாக யாவர்களும் தானே சந்தோஷம் பிரியமாக இருக்கிறாங்க. எம்பளை இங்க பண்டாரம் 18 வகை பதார்த்தங்களானது செய்து வரக்கூடிய மக்கள் யாவர்களுக்கும் அன்னதானமானது வயிறார கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க முதல் கால வேள்விகள் முடிஞ்சு, 2ஆம் கால பூஜைகள் எல்லாம் முடிஞ்சு, அந்த வளநாட்டு மாளிகையிலே இப்படி வேள்விகள் நடந்துகிட்டு இருக்குது. விடிஞ்சா திங்கட்கிழமை எனக்கு நேரமே சேர சோழ பாண்டிய மன்னர் வந்திருந்தால் சுப வேளையிலே பட்டம் சூட்டு விழாவானது அடுத்தபடியாக நடைபெறும். இந்த நேரத்தில் இடைவேளை 2 நாளா? ஆமாங்கோ, 2 நாளா தூங்கணுங்கோ. ஆகையால எல்லாம் சேர்த்தி போய் மடமட இந்த வாழ்த்து மனத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அடுத்த வழியாக பட்டம் சூட்டு விழா ஆரம்பம். சாமி வருமுங்க, சாமி வந்தா கொண்டாந்த பணத்தை தொலைச்சிடுவீங்க. அதை கொடுத்துருங்க.